வெல்கம் பேக் டு மை சேனல். முருங்கைக்கீரை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் சட்னி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் எடுத்துக்கிட்டு சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க அடுப்பை. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே 1 நிமிஷத்துக்கு கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்துட்டு இதோட 1/2 ஸ்பூன் உடச்ச கடலை இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளி எடுத்துட்டு இதோட சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இது ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். வறுத்து எடுத்துட்டு முருங்கைக்கீரையை ஸ்டார்டிங்லேயே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபேனுக்கு கீழே ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அதுக்குள்ளே முருங்கைக்கீரை காஞ்சிடும். இப்போ அந்த முருங்கைக்கீரை போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு அதையும் வறுத்து எடுத்துட்டு 4லேருந்து 5 தேங்காய் ஸ்லைஸ் போட்டுட்டு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. திரும்ப அரைச்சி எடுத்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே துவையலை யூஸ் பண்ணலாம். நீங்கள் சட்னி வேணும்னா கொஞ்சம் தண்ணி இதை மாதிரி சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு அந்த துவையலில் கீ போட்டு ரைஸில் பரட்டி கொடுங்க. ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.